ஒரு அற்புதமான தீர்வுகள். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் நம்ம சேனல் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அட்வான்ஸ் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி கிளினிக். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி மூலமா நிறுத்த முடியாத வலிகள எப்படி நாம் வந்து வீட்டில இருந்த மாதிரி சில ஹோம் ரெமெடிஸ் மூலமாவே நம்ம ஸ்டாப் பண்ண முடியும்னு, நம்ம கிட்டத்தட்ட முடக்குவாதத்துக்கு மட்டும் ஒரு 20 பதிவுகளுக்கு மேல நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொன்லயுமே அத நீங்க ஃபாலோ பண்ணும்போது, கண்டிப்பா பல வருஷ காலமா இருக்கக்கூடிய தாங்க முடியாத வலிகள் வந்து நிச்சயமா குறையும். சரி, இந்த பர்ட்டிகுலர் லைவ் ஷோல நம்ம பார்க்க போற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிங்கர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் ஜாயிண்ட் பெயின்லயே பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர்ஸ் டூ ஃபிங்கர்ஸ் இன்ஃப்ளமேஷன், ஸ்வெல்லிங், பெயின். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். ஸோ ஏன்னா ஒரு குக்கிங் பண்ண முடியாது, கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் எதுவும் பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் கையில எதுவும் வெயிட் கூட தூக்க முடியாது. இன்னும் நெறைய பேர் டெலிவரி ஆஃப்டர் பிரெக்னன்சி, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, குழந்தைய தூக்கி வைக்க கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாரி இது இன்னைக்கு 30, 35 இயர்ஸ்ல இருக்கவங்களுக்கே வந்து இந்த பாதிப்பு வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபிங்கர்ல இருக்கக்கூடிய இந்த பெயின எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும்? அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயம் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஜாயிண்ட் டூ ஜாயிண்ட் பெயின் வந்தாலே சில ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. RA ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற ஃபேக்டர். அதே மாரி CRP, சி ரியாக்டிவ் புரோட்டீன். அதே மாரி ASO, ANA. இந்த மாரியான டெஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது, பாசிட்டிவா இருக்கும். ஆனா, அவங்களுக்கு மேபி பெயின் அப்ப இல்லாம இருக்கும். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹையா இருக்கும். அ அந்த அந்த லெவலுக்கு மேல ட்வைஸ் ஆர் த்ரைஸ் த டைம் அந்த மாரி ஹெவியா இருக்கும். ஸோ, அப்ப அந்த மாரி டைம்ல நிச்சயமா உங்களுக்கு அந்த பெயின் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ, அப்ப இந்த ரிப்போர்ட்ஸுக்கும், இந்த வலிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்டின்னா, வலி இருக்கும்போது ரிப்போர்ட்ல பாசிட்டிவா காட்டும். அதிகப்படியான வலி இருக்கும்போது, அந்த ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ, அப்ப நாம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இந்த வாதத்தை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதம் எப்படி கம்மி பண்ண முடியும்? ஸோ, அது அதிகமாவறதுக்கான ரீசன்ஸ் என்ன? இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டு, நம்மளவில் நாம் திருத்திக் கொண்டால் மட்டும் தான், வலிகள் இல்லாம நம்ம இருக்க முடியும். ஏன்னா, பெயின் கில்லரும், ஸ்டெராய்டும் நம்ம அப்பதைக்கு ஒரு சப்போர்ட்டா தான் எடுத்துக்கணுமே தவிர, அதையே டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து லைஃப்ப வந்து ஒரு 2 இயர்ஸ் அந்த மாரி ரன் பண்ணா கூட, டக்குனு நீங்க பெயின் கில்லர், ஸ்டெராய்ட் ஸ்டாப் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த வலிகள், வீக்கம் எல்லாமே அதிகமாயிடும். இடத்த விட்டு அசைய முடியாத மாரி ஆயிடும். ஸோ, அப்ப இந்த வாதம்க்கு நாம எடுக்கக்கூடிய சில இயற்கையான உணவு கட்டுப்பாடுகள், இந்த மாதிரியான வலி நிவாரண சிகிச்சை, இயற்கையான சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டு, ரீடிங்ஸ் எடுத்து பார்க்கலாம். இல்ல வலி குறைஞ்ச அப்புறம் எடுத்து பார்க்கணும். அதுல RA, CRP இதெல்லாம் குறைஞ்ச அப்புறம், படிப்படியா உங்களுடைய டேப்லெட்ஸ், மெடிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு வாங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த ஃபிங்கர் டூ ஃபிங்கர் இருக்கக்கூடிய பெயின். இந்த மாதிரியான முடக்குவாதத்தில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பேருக்கு ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி அந்த ஃபிங்கர்ஸ் வந்து அந்த போன் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கைகள்ல நார்மலா இருக்கக்கூடிய நம்ம ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்கு? ஸோ இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த விரல்கள் வந்து எப்படி இருக்கு? ஸோ அந்த மாரி நாளடைவில என்ன ஆயிட்டே போது, இது வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட் டூ ஜாயிண்ட் ஃபிங்கர்ல இருக்கக்கூடிய போன்லயும் அதிகப்படியான பெயின வந்து கிரியேட் பண்ணுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு விரல்ல மட்டும் சென்டர் ஃபிங்கர்லயோ, இல்ல சில பேருக்கு கட்டை விரல்ல கூட வரும். இது சுண்டு விரல்ல கூட இருக்கும். இந்த மாரி அந்த விரல் மட்டும் வீங்கிக்கும். இந்த வீக்கம் வந்து குறையவே குறையாது. ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு அப்படியே சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கருப்பு நிறமா இருக்கும். நகம் பூரா இந்த மாதிரி ஆயிட்டு வரும். ஸோ இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நரம்பெல்லாம் இப்படி புடைச்சிட்டு வலி கையில வின்னு வின்னு வின்னுன்னு வலி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னும் சில பேருக்கு இது மாரி வீக்கம். இதான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். இந்த வீக்கம் வரும்போது நாம சரியான உணவு கட்டுப்பாடு எடுக்காம, இந்த வாதத்த குறைக்காம இருக்கும்போது தான் அந்த மாரியான போன் டிஃபார்மிட்டீஸ் நமக்கு ஏற்படுது. ஸோ அது நாளடைவில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கைகள் வந்து இந்த அளவுக்கு இறுக்கமாக, இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கைகள் வந்து மடக்க முடியாத கண்டிஷன் போயிடுது. ஸோ இதுக்கான ரீசன் ஃபர்ஸ்ட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப நான் ஒரு பர்ட்டிகுலர் கேஸ் ஸ்டடியோடைய அந்த ரீசன் நம்ம அதை அவங்க எதனால இப்படி இந்த அளவுக்கு கை மடங்குச்சு அப்படின்னு சொல்லி இந்த பர்ட்டிகுலர் கேஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, கையில இல்ல உடம்புல வலி வந்தப்புறமே உடனே வந்து சில இயற்கை வைத்தியங்கள் தான் போயிருக்காங்க. ஆனா, அ எலும்புல வலு கம்மியா இருக்குன்னு சொல்லி, தினமும் முட்டை, சத்துணவு, பால் இது போன்ற உணவுகள சத்துக்களுக்காக எடுக்க சொல்லியிருக்காங்க.
எடுத்தோனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, இன்னும் வலிகள் அதிகமாகி, கை எல்லாமே ஸ்டிஃப்னஸ். இத வந்து கைய விரல நீட்ட முடியாத அளவுக்கு கை அப்படியே மடங்கி போயிடுது. ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது முடக்குவாதத்தினால கைகள் பாதிக்கப்பட்டாலும், மூட்டுகள் பாதிக்கப்பட்டாலும், கால்கள் பாதிக்கப்பட்டாலும், பேஷண்ட்டுக்கு சுத்தமா டைஜஷனே இருக்காது. எது சாப்பிட்டாலுமே டைஜஸ்ட் ஆகாது. அப்ப அங்க போய் சத்து மாவு கஞ்சி, முட்டை, பால், மட்டன் போன்ற எலும்புக்கு சத்துன்னு இந்த உணவுகள சாப்பிடும்போது என்ன ஆயிடுது, வாதம் அதிகமாகி இந்த மாதிரியான போன் டிஃபார்மிட்டிஸ் அதிகமாயிடுது. சரி, அப்ப நமக்கு ஒரு கரெக்ட்டான உணவுகள் இன்னும் இது எப்படி புரியிற மாரி சொல்லணும்னா, இப்ப நம்ம வாந்தி எடுத்துட்டு இருக்கிறோம். அங்க டைஜஷனே இருக்காது. அந்த டைம்ல நம்ம எப்படி உணவுகள் எடுத்துப்போம்? ஒரு லெமன் ஜூஸ், அந்த மாரியான ப்ரோபயோட்டிக்ஸ், குளுக்கோஸ் இந்த மாதிரி ஜூஸஸ் இதெல்லாம் குடிச்சு, அந்த வாமிட் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான், நீங்க ஏதோ 2 இட்லி எடுக்கிறீங்க, ரசம் சாதம் எடுக்கிறீங்கன்னா ஜீரணம் ஆகும். அத விட்டுட்டு காய்ச்சல் இருக்கும்போது சாப்பிடாம படுக்கக்கூடாதுன்னு, பருப்பு சாதம் இந்த மாரிலாம் நம்ம சாப்பிடும்போது, அந்த வாந்தியும், காய்ச்சலும் 4 நாள் என்ன 1 வாரம் ஆனா கூட குறையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம முதல்ல சிக்கா இருக்கோம் அப்டின்னாலே, நம்ம உணவ என்ன பண்ணிரணும், கம்ப்ளீட்டா லிக்விடா மாத்திக்கணும். ஸோ அந்த உடம்புக்கு கொஞ்சம் நம்ம ரெஸ்டிங் டைம் குடுக்கணும். ஸோ அப்ப இந்த முடக்குவாதம் இருக்கிறவங்க, எப்படி என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும்? எப்படி எடுத்துட்டா அவங்களுக்கு இது வந்து கரெக்ட்டா அந்த வலிகள குறைக்கும்? அப்படின்னு இப்ப நம்ம வரிசையா பார்த்துட்டு வரலாம். அதுவும் இந்த மழைக்காலம், குளிர்காலம் வந்துரக்கூடாது. அந்த ஊசி குத்துற மாரி ஒவ்வொரு விரல்லயும் அந்த வலிகள் எதற்குமே கட்டுப்படாம இருக்கும். ஸோ இதனாலேயே அவங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா, மனசு சம்பந்தப்பட்ட டிப்ரஷன் அந்த வலியினால அழுது, அழுது, அழுது நைட்டு கூட தூங்காம, ஸோ ஏன்னா தாங்க முடியாத வலிகள். ஸோ அப்ப இதிலிருந்து ஒரு தீர்வு இப்ப இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணா கம்மியாகும்னு சொல்றோம். ஸோ அத நீங்க வீட்லயே அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா, பெரிய மருந்துகள் அந்த மாரி பற்றிலாம் பேசுவதில்ல. ஸோ அந்த நேரத்தில என்ன உணவுகள் சாப்பிடணும்? என்ன மாதிரியான ஒரு சிம்பிள் மசாஜஸ் வீட்லயே நீங்க பண்ணணும். என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் கைகள்ல நீங்க தடவக்கூடிய தைலம், கைகள்ல நீங்க போடக்கூடிய பேஸ்ட்டு, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? அப்படின்னு அத பத்தின தகவல் தான் நம்ம பகிர போறோம். ஸோ இத நம்ம இந்த இந்த வலிகளையும், வேதனைகளையும் ரிசர்ச் பண்ணி ஒருத்தரால உணர முடிஞ்சா தான், அவங்க அதற்கான நிவாரணம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ப அந்த வலிகளுடைய வீரியம் எவ்வளவு அதிகமா இருக்கும்னா, அது வந்து அவங்களால அந்த வலிய பொறுக்கவே முடியாது. நெறைய பேர் கொதிக்க கொதிக்க தண்ணீலலாம் அந்த வலி குறையணும்னு உப்பு போட்டெல்லாம் கை வச்சு, இன்னும் அந்த வலிகள அதிகப்படுத்திப்பாங்க. ஸோ அப்ப அந்த ஒரு பேஸ் இதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்ற ஒரு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம சொல்ல போறோம். ஏன்னா அந்த ஒரு ஒரு பேஷண்ட்டுடைய வலிகள நம்ம உணர்ந்தா தான், அதற்கு இது சரியா? இது தவறா? இது கரெக்ட்டா குடுக்கலாமா? இது குடுக்கக்கூடாதா? அப்படின்ற முடிவு தான் அங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அத நம்ம கரெக்ட்டா நம்ம சூஸ் பண்ணி குடுத்து, இதுவரைக்கும் எத்தனையோ பேரோட வலி நம்ம வீடியோவோட கைட்லைன்ஸ் பார்த்து ஃபாலோ பண்ணியும் குறைஞ்சிருக்கு. ஸோ அத குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு 3லேருந்து 6 மாசம் ஃபாலோ பண்ணணும். அதற்கு மேல நம்ம மன வலிமை அதிகப்படுத்த, நம்ம பிரார்த்தனைகள அதிகப்படுத்த, கண்டிப்பா இந்த நோயிலிருந்து வெளிவருவது நிச்சயமான சாத்தியம். சரி, ஓகே. இப்ப நம்ம இந்த ஆர்த்ரைட்டிஸ் ஃபிங்கர் பெயினுக்கான ரிலீஃப் இதுல என்ன மாரியான சிம்ப்டம்ஸ் எல்லாம் இருக்கும்? இந்த கையில ஃபிங்கர்ஸ்ல இந்த மாரி ஸ்வெல்லிங் வலி வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து பகுதியில பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்ஸ்க்கு பர்ட்டிகுலர் இந்த மாரியான கை வலி இருக்கிறவங்களுக்கு இவ்ளோ பெருசு வீக்கமா இருக்கும். இந்த பின்னங்கழுத்து, அதுவும் தலைக்கு கீழ் பகுதி பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெருசு அப்படியே தொடும்போதே உங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு தொடுறதே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வீக்கம், ஸ்வெல்லிங் வந்து இந்த முதுகுக்கு பின்னாடி ஏற்படும். அப்புறம் தலையில தல சுத்தல், தலைவலி அடிக்கடி வர்றது, கண் பார்வை வந்து கம்மியாறது, அதிகப்படியான இரத்த சோகை. முடக்குவாதம் இருந்தாலே ரத்தம் ஊறவே ஊறாது. 8 பாயிண்ட், 10 பாயிண்ட் இந்த மாரி தான் இருக்கும். ஸோ அப்ப இந்த அடிப்படைகள சீரமைக்காம, நம்ம அத சப்ரஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்ப உடம்புல நம்ம இருக்கக்கூடிய இரத்த அணுக்கள் எல்லாமே உடம்பை சீரமைப்பதற்காக வேகமாக உடம்பால பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்ப அதற்கு தகுந்த மாதிரி நீங்க உணவுகள் எடுத்துக்கொண்டா தான் ஒரு குழந்தை வளருது. அதுக்கு இரத்த அணுக்கள் எவ்வளோ முக்கியம். அப்ப தாயுடைய அந்த அந்த டியூப்ல இருந்து தான் அதுக்கு எல்லா சத்துக்களும் அந்த லிக்விட் ஃபார்ம்ல வேகமா கிடைக்குது. வேகமான வளர்ச்சி ஏற்படுது. அப்ப நம்ம சாலிடான ஃபுட் போட்டு என்னைக்கு அது டைஜஸ்ட் ஆகி, என்னைக்கு அது நமக்கு சத்துக்களாக மாறும், அதுக்குள்ள வலி வந்து நமக்கு ரொம்ப அதிகமாயிடும். ஸோ அப்ப இந்த மாரி விஷயங்கள நம்ம யோசிக்கணும். அடிக்கடி மயக்கம் வருது, ஒரு மாரி மூச்சடைப்பா இருக்கிறது, எப்பயுமே ஒரு மாதிரியான அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்காது. ஒரு விதமான ஒரு டிப்ரஷன், நைட் எல்லாம் தூங்காம விடிய விடிய ஒரு புலம்பல், இந்த மாதிரி மனரீதியான
பாதிப்புகளையும் கொஞ்சம் நம்ம கண் திறந்து பார்க்கணும். நீங்க அந்த காலத்துல வைத்தியம் அப்படின்னாலே, முதல்ல மனதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்து தான் சில மூலிகைகள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள சரி பண்ணக்கூடிய மூலிகைகள தான் சித்தர்கள் குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம வெறும் மருந்துகளை மட்டும் எடுத்து ஒரு நோயிலிருந்து வெளிவர முடியாது. அந்த மனதை பக்குவப்படுத்தணும். மனதை திடப்படுத்தணும். அப்பத்தான் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாடியில ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி, ஓகே. இப்ப நம்ம அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கான ஃபர்ஸ்ட் மெடிசின் பத்தி பார்த்துரலாம். ஃப்ளவர் ரெமெடி அப்படின்னு நம்ம இதில ஃப்ளவர் மெடிசின் உங்களுக்கு கிடைக்கும். அதில ரெஸ்க்யூ ரெமெடின்னு இருக்கு. ஸோ இத வந்து இந்த மாதிரியான வலி அதிகமா இருக்கிறவங்க, தொடர்ந்து 2, 3 மாசம் ஒரு 4, 5 சொட்டு தண்ணீல போட்டு, அத குடிச்சிட்டு தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது, அதிகப்படியான வலிகள் குறையும். இந்த ஃப்ளவர் மெடிசின்ஸ் வந்து நம்ம உடம்புடைய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தும். ஸோ அதனால இத கன்டினியூஸா வந்து பயன்படுத்தலாம். ஓகே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இந்த முடக்குவாதம் ப்ராப்ளம் இருந்தாலே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பேஷண்ட் அந்த வலி வர காலகட்டத்தில ரொம்ப குண்டா இருப்பாங்க. அவங்க பிரஸ்ட் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா ஊதலா இருக்கும். ஆனா, நாளடைவில வலிகள் அதிகமாக, இந்த நெஞ்சு எலும்பெல்லாம் தெரியும். அந்த இடத்துல சதை அப்படியே வத்திக்கிட்டே, ஆளே மெலிதாயிக் கொண்டே போவாங்க. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியா இருக்கும். ஸோ, இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் தொடர்ந்து பண்ணும்போது, இந்த எல்லா பிரச்சனைகளும் ஓரளவு கட்டுக்குள்ள வரும். ஸோ, அதற்காகத்தான் நம்ம வந்து இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அழுத்தமா சொல்றோம். சரி, இப்ப நம்ம என்ன மாதிரியான அந்த உடல்ல மாற்றங்கள் இருக்கும். ஸோ, அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ, இப்ப கழுத்துக்கு பின்னாடி அங்க வீக்கம் இருக்கு. அப்ப அந்த சர்விக்கல் போன் எல்லாமே சப்ரஷன். அங்க வந்து சரியான ரத்த ஓட்டம் டிஸ்க்ல இல்ல. அங்கருந்து கைகளுக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டம் இல்ல. ஸோ, அதேபோல கைகள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ம்ஸ் பகுதி இந்த இடத்துலலாம் தொட்டு பார்த்தீங்கன்னா, கட்ட மாரி இருக்கும். ஸோ, இந்த இந்த பர்ட்டிகுலர் பகுதி கட்ட மாரி இருக்கும். இந்த பகுதி இறுக தான் இந்த ரிஸ்ட் வந்து அப்படியே லாக் ஆறது. அந்த மாரி ஃபிங்கர்ஸ் முட்டி இப்படி லாக் ஆறது. ஸோ, அதே மாரி இந்த இந்த மாரி ஃபிங்கர்ஸ் லாக் ஆறது. ஸோ, இதெல்லாம் அதிகமாயிட்டே போகும். ஸோ, அப்ப கைகள வந்து தினமும் ஒரு கைக்கான எக்சர்சைஸ், மசாஜ் அதில நம்ம சில ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி அந்த கைகள் வந்து நம்ம ஜாம் ஆகாத அளவுக்கு மெயினான உணவு கட்டுப்பாடு. அத பத்தி தான் இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஸோ, அந்த ரத்த ஓட்டத்த எந்த அளவுக்கு நம்ம சீர்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு இந்த வலி வேதனைகள்ல இருந்து நம்ம வந்து படிப்படியாக நம்ம வந்து இதுலருந்து வலிகள குறைக்க முடியும். சரி, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய தவறு, முடக்குவாதம் இருந்தாலே மொத என்ன பண்றது? உளுந்தங்கஞ்சி சாப்பிடுறது, சத்து மாவு கஞ்சி சாப்பிடுறது, அந்த மாதிரி களி கிண்டி சாப்பிடுறது, இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கணும். ஸோ, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு செரிக்கவே செரிக்காது. ஸோ, அப்ப அவங்க பால், முட்டை, சிக்கன், மட்டன் இது போன்ற அதிகமான புரோட்டீன்ஸு, இன்னும் பார்த்தீங்கன்னா, பருப்பு சாதம். இந்த முடக்குவாதத்துக்கும், பருப்பு சாதத்துக்கும் 2 துருவம் மாதிரி. ஸோ, அப்ப நீங்க பருப்பு சாதத்த நெய்விட்டு, பச்சரிசி கூட வேற சில பேர் சாப்பிடுவாங்க. நெறைய பேர் இந்த விரதம் இருந்துட்டு, பச்சரிசி, பருப்பு சாதம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு முட்டு வலி ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான விரல்கள்லயும் வலிகள் வந்து இந்த மாரி ஸ்டிஃப்பா இருக்கறதுக்குலாம் அதான் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அப்ப அந்த பச்சரிசி, பருப்பு சாதத்த ஒரு 3 மாசம் கட் பண்ணிடணும். உடம்புக்கு புரோட்டீன் தேவை இல்லையா? அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு பர்ட்டிகுலர் டைம் நமக்கு தேவை எல்லாமே நல்ல லிக்விடான ஒரு நல்ல ஒரு சத்துக்கள் தான். ஸோ, அதுதான் மெயினா ப்ரோபியாட்டிக் உணவுகள். நெறைய ரிசர்ச் நீங்க எடுத்து பார்க்கலாம். முடக்குவாதத்துக்கு ப்ரோபியாட்டிக் உணவுகள் தான் முதல்ல பரிந்துரைக்கப்படுது. ஆனா, எது உண்மையான ப்ரோபியாட்டிக்ன்னு இன்னும் யாருமே புரிந்து கொள்ளவில்லை. அப்ப நம்ம அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் குடித்த அந்த பழைய சாதமும், மோரும், கூழும் தான் வந்து உண்மையான ப்ரோபியாட்டிக். சரி, அத குடிச்சா சளி பிரச்சனை வருமே, அப்புறம் உடம்பு ரொம்ப சீதளமாயிடுமே அப்படின்னு நெறைய பேர் கேட்பாங்க. ஸோ, அப்ப நம்ம இந்த மாரியான நான்வெஜ் உணவுகள், பருப்பு சாதம் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு நம்ம கூழ் குடிச்சோம்னா நல்ல ஏப்பம் வரும். அது கூட சில ஹெர்பல் மருந்துகள் எடுத்துக்கொள்ளும்போது, சளி என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா நுரையீரல்லருந்து கரைஞ்சு வெளிய போகும். சளி வெளிய போக அந்த சளி பார்த்தீங்கன்னா, கபத்துல இருக்கவங்களுக்கு, கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு, அந்த சளி வளவளப்பா இருக்கும். ஆனா, இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, நெஞ்சுக்குள்ளேயே சளி அப்படியே காஞ்சு போயிடும். ஸோ, அதனால அவங்களுக்கு அடிக்கடி ஃபீவர். எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் மழை பெஞ்சா கூட ஃபீவர் வர்றது. மாசத்துக்கு 2 வாட்டியாவது ஃபீவர் வந்துரும். அப்ப உடம்புல குத்தல் வலி அதிகமா இருக்கும். சரியான பீரியட்ஸ் இருக்காது. ஸோ, இந்த மாரி எல்லா ஆர்கன்ஸ்லயுமே ஃபங்ஷன் கம்மியா இருக்கும். ஸோ, இந்த தவறுகள மட்டும் முதல்ல நிறுத்திக்கோங்க. ஸோ, பயப்படாதீங்க. நம்ம எப்படியாவது வலிய நிறுத்திடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ, நம்ம என்ன மருந்து சாப்பிடுறீங்களோ, அத கண் திறந்து பாருங்க. நம்ம என்ன சாப்பிடுறோம்? டக்குன்னு போனோமா, எங்கேயாவது மருந்து வாங்கி சாப்பிட்டோமா, வலி நின்றும்னு நினைக்காதீங்க.
கொஞ்சம் யோசிச்சு என்ன மருந்துகள் சாப்பிடுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு நம்ம சாப்பிடணும். சரி ஓகே. அடுத்து பால், முட்டை சொல்லியாச்சு. பருப்பு சாதம், பச்சரிசி, தானியங்கள் இது எல்லாத்தையும் ஒரு 3லேருந்து 6 மாசம் நம்ம சொன்ன மாரி ஆர்எஸ், சிஆர்பிலாம் குறையிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணீங்கன்னா தான் நமக்கு நல்ல ஒரு பெயின் ரிலீஃப் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரி ஓகே. இப்ப எந்த உணவுகள்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்து நம்ம ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கான டயட் என்ன ஃபுட்ஸ் எல்லாம் இந்த ஆர்த்ரைட்டிஸ் இருந்தா கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். ஜாயிண்ட் பெயின் ட்ரீட்மெண்ட் எப்படி இத வீட்ல இருந்த மாரி நாமே குறைச்சுக் கொள்ள முடியும். அ இந்த மாரி ஆர்த்ரைட்டிஸ் ஃபிங்கர்ஸ்ல இருக்கிறத பெயின நம்ம இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ண என்ன பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். இந்த விரல்களுக்கு இம்மீடியட்டா ரத்த ஓட்டம் போச்சுன்னா வலி உடனே குறையும். ஸோ அதற்கான ஒரு பேஸ்ட் பத்தி நம்ம பார்க்கலாம். மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரார்த்தனை பண்ண மஞ்சத்தூள். இந்த பிள்ளையார் பிடிப்போம் பாருங்க. அத பிள்ளையார் பிடிச்சிட்டு நெறைய பேர் மந்திரம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த மஞ்சத்தூள் வந்து மஞ்சள் இல்ல கோயில்கள்ல அபிஷேக மஞ்சள் வாங்கி அத யூஸ் பண்ணுங்க. மஞ்சளாவது, சந்தனமாவது. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மருதாணி பவுடர் நல்லா நைஸா இருக்கணும். இல்ல மருதாணி ஃப்ரெஷ்ஷா கிடைச்சாலும் அந்த சாரோட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் இது கூட பன்னீர், அது கூட கொஞ்சம் நம்ம சொன்ன மாரி மஞ்சளாவது, சந்தனமாவது மிக்ஸ் பண்ணிட்டு, கையில ஃபுல்லா 2 கையிலயும் ஒரு பேக் மாரி போடுங்க. போட்டீங்கனாலே அந்த பிரிக்கிங் பெயின் அது வந்து இம்மீடியட்டா அந்த ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ் பெயின் இம்மீடியட்டா நமக்கு வந்து குறையும். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணணும். காலையில மட்டன் சாப்பிட்டு சாயங்காலம் பேஸ்ட் போடக்கூடாது. ஏன்னா நம்ம சொல்ற டயட் இருந்தா தான் உடம்புல சளி வெளியேறும். கபம் தேக்கம் அடைஞ்சு சீதளமாகாம இருக்கும். ஸோ இப்ப நம்ம சொன்ன மாரி இந்த பேஸ்ட்ட சுடு தண்ணீல கூட போடலாம். மழை பெய்தா ஜில்லுன்னு இருக்கும்னா, நல்லா கொதிக்கிற தண்ணீல இத பேஸ்ட்ட மிக்ஸ் பண்ணி போட்டீங்கனாலே நல்ல பெயின் ரிலீஃப் கிடைக்கும். நைட்டு பூரா போட்டுட்டு படுக்க வேணாம். ஓகே. இப்ப நம்ம இந்த எக்ஸ்டர்னல் பேஸ்ட் பத்தி பார்த்தாச்சு. இப்ப எக்ஸ்டர்னலான தைலம் பற்றி பார்க்கலாம். இதற்கு எல்லாரும் வாதமடக்கி தைலம், சிட்ராமுட்டி தைலம் இத வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாரி தைலங்கள் யூஸ் பண்ணும்போது, அத நீங்க பிரேயர் பண்ண ஆயிலா யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு சர்ச்சஸ்ல இல்ல நெறைய பேரு ப்ரே பண்ணி அந்த ஆயில் வச்சிருப்பாங்க. ஸோ அது நல்லா உங்களுக்கு நம்பிக்கையோட நீங்க பயன்படுத்துங்க. நல்ல வலி குறையும். அ இல்ல அதுல ஒரு சிட்டிகை கோயில் விபூதி, பழனி கோயிலாவது, திருத்தணி கோயிலாவது, வைத்தியத்துக்கே முதன்மையானவர் முருகர் தான். அப்ப அவருக்கு தலைமையில தான் அந்த சிவபெருமான் வந்து இந்த வைத்திய வேலை வந்து தொடர்ந்து சித்தர்களாக வழி வழியாக நடத்தப்பட்டு கொண்டிருது. அகத்தியர், தேரையர் அந்த மாதிரி காலங்காலமாக இது வந்து குலம் குலமாக மக்களுடைய நலனுக்காக அவர்களுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. ஸோ அப்ப நம்ம அவர்களை பிரார்த்தனை செய்துவிட்டு, அவர்களை வழிபட்டு நாம இந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டா நிச்சயமான பலன் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நபிகள் நாயகம் போன்ற மகான்கள நம்ம மனதார நினைக்கும் போதே நம்முடைய பாவங்கள் குறையும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் குறையும். ஸோ எல்லா துன்பத்திற்கும் காரணம் நிச்சயமாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வினைதான். ஸோ அத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனதில் இருக்கக்கூடிய பயத்தையும், கவலையையும், துக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கொண்டு, நாம் நிச்சயமாக நம்பிக்கை, இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தி, இதிலிருந்து நிச்சயமாக இறைவன் கைவிடாது நம்ம காப்பார். அப்படின்னு தினம் தினம் அந்த வாசகங்களை படித்து மனதை உறுதியாக்கி பாருங்கள். இந்த நோயிலிருந்து வெளிவர முடியும். இது என்னுடைய அனுபவமாக தான் சொல்றேனே தவிர, வெறும் வார்த்தைகளால நம்ம சொல்றது கிடையாது. ஏன்னா, மனித உடம்பு யாரா இருந்தாலும், அவங்க வந்து ஒரு நோயினால கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. அப்ப பாதிக்கப்படும்போது, நாம் எப்படி இதிலிருந்து வெளிய வந்தோம்? அப்படிங்கிற அந்த வழிமுறையும் சேர்த்து தான் நம்ம அந்த கைடன்ஸா நம்ம குடுக்கணும். அதே மாரி பேஷண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இத 2யும் சேர்த்து தான் நம்ம ஷேர் பண்றோம். சரி ஓகே. இப்ப நம்ம அந்த உணவுகள் என்னென்ன நீங்க சுத்தமா எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். இன்னும் சில பேரு இந்த வலி குறையறதுக்கு சில மூலிகைகள் எடுப்பாங்க. அது வந்து அவங்க உடம்புக்கு சூடாயிடும். ஸோ, அத வந்து ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் அவங்க ஸ்டாப் பண்ணணும். அது என்னன்னு பார்க்கலாம். ஓமம், புதினா, பூண்டு, இஞ்சி, லவங்கம், பட்டை, கிராம்பு அதாவது அந்த மசாலா பொருள். இதெல்லாம் இந்த முடக்குவாதத்துக்கு ஒத்து வராது. அதனால கொஞ்ச நாள் அதெல்லாம் ஒண்ணு குறைச்சுக்கோங்க. இல்ல வந்து அத ஆட் பண்ணாதீங்க. இஞ்சி போட்டு அத கஷாயம் போட்டு தனியா குடிக்கக்கூடாது. சுக்கு மல்லி காஃபில சேர்த்து தான் குடிக்கணும். அப்பதான் 3 நாடிகளும் சீராகும். அதேபோல பூண்ட வந்து பால்ல போட்டு வேக வச்சு, அத போட்டு உள்ள முழுங்கக்கூடாது. ஸோ நம்ம நாக்குல சுவை தெரியணும். அந்த சுவைத்து அது மனசு ஒத்துக்கணும். அப்பத்தான் அந்த மருந்து உள்ள போய் வேலை செய்யும்.
சொல்லிட்டாங்கன்னு அப்படியே டபக்கு டபக்குன்னு சாப்பிட்டுட்டு விடிய விடிய வலியோட அவஸ்தைப்படக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி சில மூலிகை, என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும் அப்படின்னா, வலிகள உடனே குறைக்கக்கூடியது ப்ரோபயோட்டிக்ஸ். அதற்கு வாடன் சம்பா அரிசி. இது நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இல்ல கிடைக்கல, என்னால அது வாங்க முடியலன்னா, ஏதாவது ஒரு சிகப்பரிசி. இந்த சிகப்பரிசியிலே ஹீமோகுளோபின் உடம்புல கம்ப்ளீட்டா அதிகமாயிடும். ஸோ அந்த சிகப்பரிசியில அத்தகைய தன்மை உண்டு. ஸோ அத வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா மிக்ஸியில கூட அடிச்சுக்கோங்க. இல்ல பவுடர் ஆக்கிக்கிட்டு, கஞ்சி மாரி நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இரவு அத தண்ணீர் ஊத்தி வச்சு, காலையில அத கரைச்சு, மோர், சின்ன வெங்காயம் போட்டு, ஏதாவது புதினா தொக்கு, கொஞ்சோண்டு மாங்கா அந்த ரொம்ப நாள் காய வச்சிருப்பாங்க பாருங்க வத்தல். அந்த மாரி தொட்டுக்கொண்டு நம்ம சாப்பிடும்போது, அடிவயத்திலிருந்து ஏப்பம் ரிலீஸ் ஆயி வெளிய வரும். அந்த ஏப்பம் வர வர வலிகள் குறையும். ஒரு சளி வாமிட்ல வந்தா வலி குறையும். இல்ல மோஷன்ல போனா வலி குறையும். இல்ல யூரின்ல நல்ல யூரினரி அவுட்புட் அதிகமானா வலி குறையும். இதெல்லாம் பண்ணாம எப்படி வலி குறையும்? கொஞ்சம் சிந்திக்கணும் அல்லவா? சரி இந்த இந்த மூளையோட அளவு எல்லாருக்கும் கடவுள் ஒரே அளவு தானே வச்சிருக்காரு. ஸோ, அப்ப அதில இருக்கக்கூடிய லாஜிக் என்ன? கழிவுகள் வெளியேறணும். உடம்புக்கு தேவையான நல்ல சத்துக்கள் உடம்புக்கு கிடைக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா இந்த வலிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஸோ, இப்ப நம்ம சொன்ன மாரி இந்த கூழ 1 லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பா தொடர்ந்து குடிக்கணும். இது சாப்பிடும்போது அது கூட முடக்கத்தான் கஷாயம் கண்டிப்பா ஒரு வேளையாவது குடிக்கலாம். அதே மாரி ரத்தம் ஊறுவதற்கு சுக்கு மல்லி காஃபி, ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடலாம். வாழைப்பழம் மட்டும் செவ்வாழை எடுக்காதீங்க. அது ரத்தம் ஊறாது. செவ்வாழை வலிகள அதிகப்படுத்திரும். ஸோ, அதனால பூவம்பழம் மட்டும் வாரத்துக்கு 2, 3 பூவம்பழம் எடுக்கலாம். மத்த வாழைப்பழங்கள் வலி குறையிற வரைக்கும் வேண்டாம். சளி அதிகமாயிடும். அடுத்து பிளாக் கிரேப்ஸ் எடுக்கலாம். கொய்யாப்பழம், அத்திப்பழம் இது எல்லாமே நல்லா அடிச்சு, ஜூஸ் போட்டு ஜூஸா குடிங்க. அப்பதான் இம்மீடியட்டா பெயின் ரிலீஃப் கிடைக்கும். காலையில 4 இட்லி சாப்பிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. காலையில இந்த ஜூஸஸ்லாம் குடிச்சிட்டு நல்லா பசி எடுக்கணும். நம்ம சொன்ன மாரி ஏப்பம் வந்தப்புறம் தான் ஃபுட்டுக்கு போணும். காலைல எந்திரிச்சோன சத்து பத்தாதுன்னு சாப்பிட்டீங்கன்னா, அன்னைக்கு நாள் பூரா வலி. இன்னும் சொல்லப்போனா, இந்த மாரி கை வலி இருக்கிறவங்க பெட்ல படுத்துட்டு காலைல எந்திரிப்பாங்க. காலைல எந்திரிக்கவே முடியாது. அந்த கண்ணீரோடயே எந்திரிப்பாங்க. அவ்ளோ வலிகள் இருக்கும். ஸோ, அதனால பெட்ல படுக்காதீங்க. கட்டில் மேல 2 பெட்ஷீட் விரிச்சு போட்டு படுங்க. ஸோ, அப்போ உங்களுக்கு அந்த வலிகள் வந்து அதிகமாகாது. ஓகே. அடுத்து சாத்துக்குடி ஜூஸ். இது வந்து தாராளமா லைட்டா எல்லாமே சூடு பண்ணி குடிக்கலாம். ஸோ, அது நல்லா கரெக்ட்டா செட் ஆகும். ஸோ, இப்ப நம்ம தைலம், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த டயட் ஃபாலோ பண்ணும்போது, கொஞ்சம் ஹெர்பல் பவுடர்ஸ் நம்ம பெரிய மருந்துகள்லாம் சொல்றது கிடையாது. சிம்பிளான ஹெர்பல் பவுடர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே, ஜீரணம் அதிகமாகும். ஜீரணம் அதிகமாக அதிகமாக ரத்த உற்பத்தி ஏற்படும். ரத்த ஓட்டம் ஏற்பட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க வலிகள் குறைஞ்சிரும். ஓகே. கரிசாலை, கறிவேப்பிலை, முடக்கத்தான் பொடி. 3ம் 50, 50 கிராம் வாங்கிக்கோங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே நம்ம டைப் பண்ணி அனுப்புறோம். ஸோ, இந்த கரிசாலை, முடக்கத்தான் பொடி இது எல்லாமே நல்ல ப்ராப்பரான பிளட் கிளென்சிங் பவுடர்ஸ். ஸோ, இது ஈக்குவல் நம்ம ரேஷியோல கலந்து வச்சுக்கோங்க. அ இது கூட ஜீரக குடிநீர் இது எப்படி நம்ம தயார் பண்ணோம்னா, ஒரு 2 ஸ்பூன் ஜீரகத்த தண்ணீல போட்டு நைட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். 1 லிட்டருக்கு ஒரு 4 ஸ்பூன் ஜீரகம் போடலாம். போட்டு நல்லா கொதிக்க விட்டு, அத அப்படியே தட்டு போட்டு மூடிறணும். அத காலையில இந்த மாரி மருந்துகள் கலப்பதற்கு பயன்படுத்தினீங்கன்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க, "எனக்கு மருந்து சூடாயிடுச்சு. எனக்கு மருந்து வயித்து வலிக்குது. எனக்கு மருந்து வந்து நாட்டு மருந்து சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு." ஸோ, அப்ப சரியான பத்தியம் தான் மருந்துகள வேலை செய்ய வைக்கும். ஸோ, அப்ப இந்த குடிநீரோட நீங்க கலந்து மருந்துகள் சாப்பிடும்போது, உடம்புக்கு நல்ல ஒரு ஏற்றமாக அது சரியா செட் ஆயிட்டு நமக்கு ப்ராப்பரான டைஜஷன் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்து பொன்னாவரை சூர்ணம். இந்த முடக்குவாதம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மோஷனே போகாது. 3 நாளுக்கு ஒருக்க போறது, முக்கி முக்கி போறது, அந்த மாரி சரியான அந்த மலம் வந்து வெளியேறாது. ஸோ, பொன்னாவரை சூர்ணம் வாங்கிட்டு இதே மாரி ஜீரக குடிநீர்ல 1/2 ஸ்பூன் கலந்து தொடர்ந்து அவங்க வந்து குடித்துட்டு கொண்டு வரலாம். ஒரு 2 மாசம் வரைக்கும் கூட குடிக்கலாம். அப்புறமா வாரத்துக்கு 1 நாள், 2 நாள் அந்த மாரி உடம்புல வலி குறைஞ்சோனே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சரி, முக்கியமா நம்ம சாப்பிடவே கூடாத ஒரே ஒரு விஷயம் நான்வெஜ் தான். ஏன்னா, நம்ம நான்வெஜ் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புடைய பாசிட்டிவ் எனர்ஜி குறையுது. நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகுது. அப்ப நம்ம நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக ஆக, நோய்கள் அதிகமாகுது, வலிகள் அதிகமாகுது, நம்முடைய வேதனைகள் அதிகமாகுது. ஸோ, அதனால யாருக்கும் தொல்ல குடுக்காம இருப்போம். ஏ கடவுள் நமக்கு ஏகப்பட்ட பழங்கள்,
காய்கறிகள், எல்லா விதமான உணவுகள் வந்து படைத்திருப்பது எதற்கு? ஸோ, அதுக்கு நம்ம வந்து அந்த ஆப்ஷன நம்ம கண்டிப்பா நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ, நம்ம ஏற்கனவே போன பதிவிலேயே பிளட் ஊர்றத பத்தி ஒரு பதிவு போட்டோம். அதிலே தெளிவா சொன்னோம். இந்த ஆட்டுடைய ரத்தம், இந்த கல்லீரல் சாப்பிடுறது, இதெல்லாம் வேண்டாம். பெரிய கொடிய நோய்கள வர வச்சுரும். ஸோ, எந்த காலத்திலும் சித்தர்கள் அசைவ உணவை எடுத்துக்கொண்டு மருந்து எடுக்கலாம் என்று சொல்லவே இல்ல. ஸோ, அப்ப நம்ம கண்டிப்பா அசைவ உணவுகளை தவிர்த்தா தான் முடக்குவாதத்திலிருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். சரி, இப்ப நம்ம ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே இந்த ஜாயிண்ட் பெயின ரிலீஃப் பண்ணக்கூடிய கம்ப்ளீட்டான ஹோம் ரெமெடிஸ் பத்தி பார்த்தாச்சு. இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நம்ம பதிவுகள நீங்க பாருங்க. பிளேலிஸ்ட்ல இருக்கு. முடக்குவாதத்திற்காக நம்ம நெறைய பதிவுகள் போட்டிருக்கோம். ஸோ, எப்படி நம்ம பெயின வந்து ஸ்டாப் பண்ண முடியும்னு, அதில எது ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு வலி குறையும். ஸோ, நம்ம அந்த மாரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ, அந்த வலிகள் வந்து நம்ம இப்போதைக்கு குறைச்சிடலாம். இந்த நோய் சரியாகுமா? இட் இஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ன்னு சொல்றாங்களே. இது வாழ்நாள் முழுக்க வராம இருக்க என்ன பண்ணணும்? அப்டின்னா, தீராத பல நோய்களை தீர்த்து வைத்த வரலாறு நம் நாட்டிற்கு உண்டு. நம்முடைய இறைவனுக்கு உண்டு. அதனால நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தினமொரு நேரம் திருமொழி அதனை கேட்டால் பணிவெள்ளம் போலே பாவம் கரையும் நிஜமே சொன்னோம். அப்படிங்கிறது வேதம். ஸோ, அப்ப தினம் 1 மணி நேரமாவது, தினம் 1 நேரமாவது நாம் தொழுகையில் ஈடுபட வேண்டும். மனதை பக்குவப்படுத்த வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பங்களையும் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இறைவனுடைய இன்னருளால் கிடைக்கும். அதனால ஒருபோதும் கண்ணீர் சிந்தாதீர்கள். ஒருபோதும் கவலை கொள்ளாதீர்கள். ஒருபோதும் நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு கேஸ் ஷீட் ஒரு அம்மா அனுப்புறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கூட யாருமே கிடையாது. தனியா முடக்குவாதத்தினால 40 வயசு தான் ஆகுது. ஸோ, அவங்க தனியா இருக்கிறாங்க. அந்த வீடியோவ யாரோ எடுத்து அனுப்புறாங்க. ஸோ, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ நமக்கு கடவுள் வந்து அருள் குடுத்துருக்காரு. ஸோ, அப்ப நம்ம எதுக்கு அழுவணும்? நம்ம இந்த நோயிலிருந்து வெளிவருவதற்கு தினமும் பிரார்த்தனை செய்து முயற்சிகள் எடுத்தா, நிச்சயமா வெளிவர முடியும். இந்த நோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த அந்த உதவிகள செய்து பாருங்க. நம்ம நல்ல காரியங்கள் அதிகமாக செய்ய நாம் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்ல இருந்து வெளிவர முடியும். இதுதான் அந்த காலத்துல நமது நோய்களை தீர்க்கக்கூடிய அடிப்படையாக சித்தர்கள் வந்து மக்களுக்கு பயிற்றுவித்த ஒரு செய்தி. ஸோ, அப்ப அதனால நல்ல காரியங்கள் செய்வோம். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வோம். மனதை பக்குவப்படுத்திக் கொள்வோம். அப்ப எதை நினைத்தும் பயம் கொள்ளக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஸோ, ஆட்டோமேட்டிக்கா நம்மள திருத்திக் கொள்வதற்காகத்தான் இறைவன் நடத்தக்கூடிய திருவிளையாடல் அப்படின்னு நெனச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நினைவு மாற, மாற, மாற நீங்க அந்த கான்ஷியஸ்னஸ் நீங்க எதுவா நினைக்கிறீங்களோ அதுவாவே ஆயிடுவோம். ஸோ, அப்ப எப்ப பாரு வலிக்கும், நான் அப்படி ஆயிடும், இங்க போனா இப்படி ஆயிடும் அப்படின்ற அந்த தம்ப் ரூல்லாம் எடுத்துருங்க. ஸோ, அப்ப எங்க போனாலும் கடவுள் கண்டிப்பா துணைக்கு வருவார்ன்னா, அவர் நினைவோட நீங்க எந்த செயல் உண்ணும் உணவிலும் சரி, நாம் செய்யும் செயலிலும் சரி, நாம் உதிர்க்கும் வார்த்தைகளிலும் சரி, இறைவனை நினைத்துக் கொண்டு நாம் தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ளும்போது, எந்த தடையாக இருந்தாலும் நிச்சயமா வெளிவர முடியும். ஸோ, இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஸோ, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நிச்சயமா அதற்கான ஒரு முற்றிலுமான கைட்லைன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதற்கான செப்பரேட் வீடியோ கூட நம்ம பதிவு பண்றோம். ஸோ, இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த வாழ்வை திருப்பிக் கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.